அது வந்து தவறான இது. கே ராஜன் அவர் வரல, நாங்களாக தான் போய் கேஞ்சோம். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், நாங்கள் சொன்னோம் சார் இன்றைக்கி ஜேடிஎஸ், நீங்கள் ஜேடிஎஸ்னா நீங்கள் தான் ஒரு பொறுப்பான ஆள் கேஜிஎஃப்பில், நீங்கள் அது சொல்ல வேறு அவர் தான் பொறுப்பான ஆள், நீ உங்களால் தான் எம்பி வரணும் அவர் சொன்னார். கட்டாயம் நான் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா சொல்லி 10 நாளில் வந்துட்டாங்க. அந்த வேலையை அவர் செய்தார். எம்பியும் சில உத்தரவாதம் கொடுத்து பண்ணிக்கிறார். அவர் என்ன நான் குறிப்பேன்னா, இந்த வீட்டு பிரச்சனையில் பாரு யாருமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறா, இந்த சிக்கல் ஏங்குதுன்னா நம்ம வீடுக்கிறதெல்லாம் சிங்கிள் வீடெல்லாம் 15, 20, 25. அவர் என்ன சொல்கிறார், ஒரு வீடு போச்சுன்னா 30, 40 இருக்கணும். அதில் தான் சிக்கல் காத்தா கொடுக்கணும். கம்ரேட் நம்ம பேசும்போது வந்து இது மாதிரியெல்லாம் நான் முடிச்சு பண்ணுறேன்ற மாதிரி இதுங்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே வகையில் இன்னைக்கு பிஜேபியில் முன்னாள் எம்ப்ளாயிங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர். அதுக்கான வேலையை நம்ம சொல்லிட்டு நம்ம குறிக்கோளை தான் 2 தான். ஒன்று செட்டில்மெண்ட், ஒன்று வீடு தான். வேற பிரச்சனை நம்ம தலையிடுறதில்ல. இந்த வகையில் அவர் வந்தனால ஒரு நம்பிக்கிறது. அவரும் கூடி சீக்கிரத்தில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ராஜேந்திரகுமார், டாக்டர் சென்னமல்லிகா எம்பி இவங்கெல்லாம் டெல்லிக்கு இட்டுன்னு போகிறத ஒரு உத்தரவாதம் கொடுத்துறாங்க. அந்த வகையில் நமக்கு நம்பிக்கிறது. ஏன்னா கோர்ட் ஒரு பக்கம், ஆனால் கோர்ட்டில் வின் பண்ணுறோம். அது வரைக்கும் யாரும் இருப்பாங்க? ஏன்னா எல்லாம் வயசாகிட்டு இன்னைக்கு டெய்லி செத்துனுக்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்தோம்னாக்கா, இவர் அரசியலில் போட்டார்னா நாடே அரசியல் தான். நாடு அரசியல் இல்லாமல் நீ என்ன பண்ணிடுவீன்னு நாம் என்னட்டோன்னா, யார் பிரதிநிதி அவங்க பின்னால் போன்றோம். அவங்க அரசியல்வாதி தானே. அதுக்காக அந்த அரசியல்வாதிக்கிட்ட போகணும், யார் ரூலிங் வர அவங்ககிட்ட தான் போகணும். அப்போ தான் நம்ம வேலை ஆகுன்றதுக்காக அந்த வகையில் நம்ம போயிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எடுத்துகிற முடிவு எங்களை போகிறது, தொழிலாளிகள் நம்மளை ஆதரிக்கிறாங்க, பெருவாரம் ஏற்றுக்கிறாங்கன்னு கூறிக்கொண்டு இப்போ வந்து மோகன் கிருஷ்ணா என்ட்ராந்து நான் தப்புன்னு சொல்ல, அவர் என்ட்ராந்து அவர் முயற்சி பண்ணுறார். அவர் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் கூட ஆர்வமாக வந்து தொழிலாளி மத்தியில் வந்து இன்றைக்கி இது மாதிரி செய்கிறன்னு வந்துக்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, மோகன் கிருஷ்ணாலாம் இவங்க ரெடி பண்ணி, நான் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி எனக்கு சொல்லவே இல்லை. இவங்க ரெடி பண்ணிட்டு நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நாளைக்கு வந்து சேது வீட்டுக்கிட்டு வந்துரு டாட்டா சும்மா வருதுன்னா. நான் கேட்டேன் யார் போகிறதுன்னு. இவங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ யார் அந்த பேட்ச் போகிறேன். நான் சொன்னேன், நான் எப்படி அங்கே வர முடியாங்க? நான் இன்றைக்கி மைசூர் மென்ஸில் ஆளுக்கிறாங்க, சாம்பியனில் ஆளுக்கிறாங்க, எல்லாம் கலந்து தான் நம்ம இட்டுன்னு போனோம். நீ ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் இட்டுன்னு போனால் நாளைக்கு யார் பதில் சொல்கிறது? அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னேன். நான் அவங்களை எதிர்க்கலையே. நான் போயிட்டு வந்து கூட ஏன் போன நான் கேட்கலையே. உங்களை மாதிரி நீ போயிட்டு வரட்டப்பா ரைட், நல்லது முடியும் நான் ஏற்றுக்கிறேன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 6 மாதம் கூட ஆச்சு, அது வேலை ஆகலை. அப்போ நம்ம அதுக்கு மாற்று வழி பார்த்தோம். மாற்று வழி போனதுனால இன்றைக்கி வேலை ஆகிக்குது. அப்போ நம்ம தப்புன்னு சொல்லி, இப்போ நம்ம கூட அவங்க போனது தப்புன்னு சொல்லி, நம்ம வந்து போனது தப்புன்னு நம்ம சொல்லலை. வேலை ஆகாதனால தான் இன்றைக்கி மாற்று வழி நம்ம பார்த்தோம். இது வந்து 2 ஓடிவே இல்லை. இன்னைக்கு தோலெல்லாம் ஒற்றுமை இல்லை அவர் சொல்லலாம். நீ ரைட். இன்னைக்கு நாம் சொல்கிறோம், நாம் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஒரு மீட்டிங் கூட்டுறோம் ஜென்ரல் பாடி, கரெக்டுங்களா? நீ அழைப்பு நீ கூட்டு விடு. 3 கிட்ட நிறைய வந்துட்டு நாங்கள் எல்லாம் 3 நாளே வந்துடுறோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்மள கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்க பார்த்தா ஒரு 8-10 பேர் தான். இன்றைக்கி மெஜாரிட்டி தொழில் நம்புறது டாக்டர் ராஜேந்திரகுமார், டாக்டர் சென்னமல்லிகா. அதுதான் உண்மை. நாம் அவங்க பின்னால் தான் நமக்கு வரும், விஜயராகம் பின்னால் கிடையாது. நம்மளுடைய பிஜேஎம்எல் பிரச்சனை ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி 24 வருஷம் ஐசி வார்டில் இருந்துச்சு. நம்மளுடைய பிரச்சனை 1000ல் ஒருத்தர் தான் அந்த ஐசி வார்டில் 24 வருஷம் இருந்து பழிக்கிறாங்கன்னா அது பிஜேஎம்எல் தொழிலாளிக்கு பொருந்தும். அப்படிதான் 24 வருஷம் அங்க மூச்சு மட்டும்தான் வந்து நின்றுச்சு, அசைவு கிடையாது. அப்படி இருந்ததுனால எத்தனையோ டாக்டர் பார்த்தாங்க, ஆனா உயிர் பழைக்கல. ஆனா கடைசியில அந்த குடும்பம் போன்ற நாங்க வந்து பிஜேஎம்எல் தொழிலாளிகளே ஒன்னா சேர்ந்து இதை எப்படியா பழைக்க வைக்கணும், பிஜேஎம்எல் தொழிலாளியுடைய பிரச்சனையை முடிவுக்கு வர வேணும், அதுக்கு என்ன வழின்னு நாங்களே கலந்து பேசி அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு, இது தொழிலாளிகளே சார்பில் இதுக்கு யாரை வச்சா இந்த உயிர் பழைக்கும் அந்த நிலைமைக்கு தேடின உடனே அதுல கெச்சவரை தான் நம்ம சென்னமாளிகை. அவரு டாக்டர், வழக்கறிஞர், இத பொழைக்கிறதுக்காக செய்தவர், நம்ம வெற்றிக்காக பாடுபட்டவர். அவரை புச்சவன தான் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்து நம்மளுக்கு சந்தோஷமான தீர்ப்பு, யாரும் எதிர்பார்க்காத தீர்ப்பு. அவரு நம்மளுக்கு கடவுள் போல, யாரும் எதிர்பார்க்கல இந்த முடிவு வரும்னு. ஒரு தொழிலாளிக்கு 4 லட்சத்திலிருந்து மேல வரும்னு சொன்னவன நம்மளுக்கெல்லாம் ஒரு டானிக் குத்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா தொழிலாளி குடும்பம் சந்தோஷப்பட்டாங்க, எல்லா வியாபாரிங்க, கேஜிஎஃப் மக்கள், அதோட பிஜேஎம்எல் தொழிலாளிகள் நல்லது ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துல வந்து சில டாக்டருங்க, சில அதிகாரிங்க அதை கெடுக்கிறதுக்காக மேல்முறையீடு செய்துட்டாங்க.
அந்த மேல்முறையீடு எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த டாக்டர் வேணும் நம்மளுக்கு. அந்த டாக்டர் யாருன்னு சொன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க கேட்டோம். இதுக்கு யார் வழி சரியான வழினா வேற யாரும் கிடையாது. அதுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போனாதான் இதுக்கு வழி வரும்ன்று நினைச்சு நாங்க அதுக்கு தகுந்த ஒரு கேஜிஎஃப்ல யாருக்கு இருந்தாருன்னா அவருக்கிட்ட பெட்டா இருக்கிறவர் யாருன்னா கே ராஜேந்திரன். அவர்கிட்ட நாங்க போனோம். அவர்கிட்ட போனோம்னா சுமார் 100 தொழிலாளிகளும் வந்தோம். அவர் எங்களை எல்லாம் கட்டி பூச்சின்னு அரவணைத்து 101% உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொன்னாரு. உங்களுடைய தொழிலாளிய பிரச்சனை நான் எங்க போனாலும் எம்பியை பிடிச்சி அவரை வர வைக்கிறேன். அவர் எதிரிலே நீங்க பேசுங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு. இது வரலும் எந்த தலைவரும் யாரை செய்ய முடியாது சொல்ல முடியாத கே ராஜேந்திரன் சொன்னார். எங்களுக்கெல்லாம் பொன்முறிவில் ஆயிடுச்சு. அதே போல ஒரு டேட் சொன்னாரு, விஜயராகவனுக்கும் ஜோசப்புக்கும் அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்க மீட்டிங் ரெடி பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம்னு சொன்னாரு. அவங்க போய் பார்த்ததுனால அவர் எம்பி வந்தாரு. எம்பி வரும்போது பெருவாரியான தொழிலாளிங்க, ஏன்னா ஆவல் நம்ம தொழிலாளிக்கு 3500 தொழிலாளிங்க 1000 தொழிலாளிங்க செத்து போனாங்க. மீதிக்கிற தொழிலாளிங்க இன்னைக்கோ நாளைக்கோன்ற நிலைமை. நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகலைன்னா உடனே முடிவுக்கு வரணும். நம்மளுக்கு அரசியல் இல்ல தலைவர் ஆகணும் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம தொழிலாளியுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்து அந்தந்த குடும்பத்துல அவங்கவுங்க முன்னுக்கு வர்றதுதான் நம்மளுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையில எம்பி வந்தாரு, அவரை வரவேற்றோம். இது வரலாம் அந்த எம்பி வந்து அவ்வளோ கலகலப்பா நம்ம நல்லா பார்த்து பேசுறது யாரும் கிடையாது. அது டாக்டர் வந்தாரு, ராஜேந்திர குமார் வந்தாரு, சென்னை மாளிகை முக்கியமானவர் நம்ம கோர்ட்ல பாஸ் பண்ணவர் அன்னைக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு வந்துட்டு பெரிய நம்மளுக்கு பெருமை. அப்பேற்பட்ட எல்லாரும் வந்ததுனால நம்மளுடைய தொழிலாளியுடைய மனைவிங்க சுமார் 100கணக்கான தாய்மாருங்க வந்துட்டாங்க. சரியா நம்மளுக்கு அந்த மண்டபமே நிறைஞ்சு வழிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட மீட்டிங் நான் பார்த்த உடனே பொன்முறிவில் ஆயிடுச்சு கே ராஜேந்திரனுக்கும் எம்பிக்கும். கே ராஜேந்திரன் அவருக்கு கன்னடாவிலையும் நம்ம மக்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷும் சிறப்பா முறையில அவருக்கு விவரிச்சாரு. அந்த விவரிச்சதுல எம்பிக்கு புரிஞ்சுக்கினாரு இவங்களுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையை எப்படி பண்ணா இவங்களுக்கு முடிவு வரும் என்ற நிலைமையில அவரே எழுந்து சொன்னார். 2வது முறை எழுந்து சொன்னாரு. இது மாதிரி நம்மளுக்கு குமாரசாமி ஒரு இடத்துல 4000 கோடி ஒரு ஃபேக்டரிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது என்ன பிசாத் 10,000 கோடி வாங்கி கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு என்ன 500 கோடிக்குள்ளதான் ஆகும், நான் இதை கண்டிப்பா பண்ணி தரேன் சொன்னாரு. நீங்க வந்து ராஜேந்திர குமார் டாக்டரும் சென்னை மாளிகையும் கூட வரட்டும், அவங்க கூட நீங்க வந்தீங்கன்னா டெல்லியில யாரை பார்க்கணும் பேச்சு முடிவு பண்றோம், கண்டிப்பா உங்களுக்கு ஆகுன்ற. இதை நாங்க ஆதரிக்கிட்டோமா வானவா மக்களுக்கு தெரியணும். ஏன்னு சொன்னா இது வரல முடிச்சு தரேன்னு யாரும் சொல்லல. முடிவு கட்டத்துல வரும்போது நம்மளுக்கு ஸ்டக் ஆகிக்கிற பிரச்சனையில முடிச்சு தரேன் 101% முடிச்சு தரேன்னு சொன்னவர அவரை குறை சொன்னான்னா அவன் தொழிலாளியே இல்லை. இன்னைக்கு எல்லோரும் எதிர்பார்க்கறது வந்து மக்களுக்கு எதெல்லாம் கிடைக்குமான்னு தான். அந்த கிடைக்கிறத வந்து கே ராஜேந்திரன் மூலியமா எம்பி பண்றாருன்னா கே ராஜேந்திரன் திட்டினா நீ இந்த தொழிலாளியே இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். துரோகம் தான் அது. கே ராஜேந்திரன் முன்னால வந்தாரு. அந்த அன்னைக்கு கூட அந்த மீட்டிங்ல வந்து ஒரு 8-10 பேர் அந்த ஜனதா தள் கொடியை போட்டுக்கின்னு வந்தாங்க. உடனே இறக்கி வச்சாரு. இது வந்து தொழிலாளியுடைய பிரச்சனை, தொழிலாளியுடைய மீட்டிங்கு, நீங்க எல்லாம் இருக்கக்கூடாது கீழே போங்கன்னு பெரிய பெரிய தலைவரை கீழே துரத்தினாரு. அப்பேற்பட்ட தலைவர் நம்மளுக்கு வேணுமா இல்ல வேற தலைவர் வேணுமா? இன்னைக்கு முடிவுக்கு வர மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வேற, அந்த தொழிற்சங்க பிரச்சனை வேற. இன்னைக்கு வந்து விஜயராகவன் அவருடைய குறையெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு தொழிலாளிகளுக்கு வந்து தொழிலாளி பிரச்சனை முடியணும்னா பெருவாரியான தொழிலாளிகள் இங்கதான் ஆதரிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆதரவு இருக்கின்ற நிலையில இன்னைக்கு முடிவு வர நிலைமையில நம்ம இருக்கிறோம். அந்த முடிவு வர வரலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து, நாங்க உன்னை வந்து குறை சொல்லல. என்னுடைய அன்பு நண்பர் பன்னீர் கிட்ட கூட சொன்னேன், இந்த நோட்டீஸை வச்சுக்கின்னு அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு பன்னீர் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க, தயவு செய்து அந்த மீட்டிங்க்கு வாங்க. அவருக்கு தன்னிச்சையா போட்டு நோட்டீஸ் போட்டு இருந்தாருன்னா அவர் பேரை போட்டிருக்காரு. அவர் பேரை போடல, உங்க தொழிற்சங்கம் எல்லாரும் ஓப்பனா விட்டுருக்காரு. யாருன்னா வந்து கலந்துக்கலாம், நீங்க கூட வந்து கலக்கலாம், மூர்த்தி கலக்கலாம், வேற யாரும் கலக்கலாம், எல்லாரும் கலக்கலாம். நீங்க தயவு செய்து மூர்த்திக்கு போன் பண்ணி எல்லாரும் வர வைங்க. இல்ல விசி நான் போன் பண்ண எத்தனை முறை போன் பண்ண போனை எடுக்கல. நான் சொன்னேன் நீ டைரக்டா யாருக்குன்னா கூட்டு விட்டு அனுப்பி இந்த மீட்டிங்ல கலந்துங்க. நம்மளுக்கு வந்து பிரச்சனை முடிவுகளுக்கு வரணும். நம்ம வந்து பிரிவினை வேணாம். நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கிறதுக்கு நம்ம முடிவுச்சியா பாடு பண்ணணும்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு விஜயராகவன் எவ்வளோ ராவு பகல் இல்லாத மக்களை சேர்க்கிறாரு. பிரச்சனை முடிவு பண்றதுக்காக எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்றாரு. அவருக்கு ஆதரவு வைக்கிறாரு ஜோசப்.
அதே போல இன்னைக்கு ஆபீஸ் பேர் 4 பேர் அவங்க கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே நீங்க சரியான முறையில எங்களை வழிநடத்தி போனா உங்க பின்னால என்னைக்கு இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்து வைக்கிறேன். கூட்டம் ஒர்க்கிங் பிரசிடென்ட் கூப்பிட்டு நீங்கள் வாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவார், அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். நீங்கள் வாங்க விஜயராகவனை வச்சு சமாதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாங்கள் வர்றதில்லை அப்படின்ட்டார். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இங்கே கீழவங்க எல்லாம் ஒரு அரசியல், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் இருக்கிறாங்க. தொழிலாளிக்கு நல்லதாகணும். திடீர்னு சாவாகுது, செத்துடுறாங்க, எல்லாம் செத்துடுறாங்க. எப்போ கிடைக்கும் இந்த பணம் என்று கண்ணீர் செஞ்சுருக்கிறாங்க எல்லாம். ஆகவே யாரும் நம்மளே கூப்பிடல, நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த கேஸை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிடல. நமது மதிப்புக்குரிய ராஜேந்திரன் தான் நாங்கள் போய் அணுகும்போது கண்டிப்பாக 100% நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அரசியல் பார்த்து போல தொழிலாளி செத்துறான், தினம் செத்துறான். கஷ்டம், மீன் கடை கொடுக்கணும், காய் கடை கொடுக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணுன்ற ஏக்கத்தில் ஜனங்கள்லாம் தவித்து கொண்டுக்குது. கண்ணீர் புருஷனெல்லாம் எழுந்துட்டு கண்ணீர் சிந்துறாங்க. அதுக்காக நம்ம விஜயராகவன், மதிப்புக்குரிய விஜயராகவன் யாருக்கிட்ட அவர் கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவர். கரெக்டாக என்ன சொல்கிறது, யாரும் கோச்சிக்காதீங்க. அவர் கம்யூனிஸ்ட்காரன் யாருக்கிட்டையும் காசு வாங்குறதில்ல. காசு வாங்காத அந்த எவிடன்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் தயார் பண்ணி இந்த கேஸுக்கு உறுதுணையாக இருந்தவர் நமது ராஜேந்திரன், இது நம்ம விஜயராகவன். ஆகவே தொழிலாளிகள் மத்தியில் பிளவுபடுத்தி இது கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த நியூஸை பார்த்து ஜனங்க ரொம்ப பேஜார்படுறாங்க. அதனால் நம்ம என்னன்னா, எலெக்ஷன் நீ யாரை கேட்டு தேர்ந்தெடுத்தீங்க, இவர் கோச்சிக்கணும் அவர் கோச்சிக்கிட்டோம், நீங்களே வச்சுக்கிட்டீங்க ஆஃபீஸுக்கு பேர சார். தொழிலாளி தேர்ந்தெடுக்கட்டும், தொழிலாளி மீட்டிங் போட்டு நீங்கள் கொடுவாங்க. உன்னை தேர்ந்தெடுத்தா நீ இரு, இவங்களை தேர்ந்தெடுத்தா அவங்க கிட்டோம். இதில் யாரும் கருத்து வேறுபாடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷன் வச்சு யார் வெற்றி பெறாங்களோ அது தொடர்ந்து அவங்க செய்யட்டும் சார் இந்த வேலை. அதான் நன்றி சார், ரொம்ப நன்றி. பற்றி இன்னைக்கு இவ்வளோ நாள் 4 வருஷமாக நாங்கள் எந்த ஒரு குறையில்லாத தொழிலாளி எங்களை நம்பி இருந்ததுக்காக எல்லா வகையிலும் நாங்கள் பாடுபட்டோம். ஆனாலும் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் எந்த காசுக்கோ அதுக்கு எங்களுக்கு நிற்கலை. இந்த காசை பற்றி பேசுறதுக்கு கூட நான் தான் அவங்களுக்கு கேட்டேன், யார் கேட்டு வா நீ 30,000 ரூபாய் அப்படின்னு கேட்டோம். அந்த கதையை விட்டுரு, ஜெனரல் செக்ரட்டரி சொன்னார், அந்த கதையை விட்டுரு அப்படின்லாம் சொல்லும்போது சரி விட்டாச்சு. ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாங்கள் தான் காசு போட்டு ஆஃபீஸ் பேரில் போட்டுக்குவோம். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் குறை கொடுறாங்களோ அவங்கெல்லாம் யாரும் எந்த காசு கொடுத்தவங்களுக்கு கிடையாது எங்களுக்கு, இந்த அசோசியேஷனுக்கு. இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு சென்னை மாளிகை ஃபஸ்ட்டு நாங்கள் சந்திக்கிறது யாருன்னாக்கா, இதே விசி கணேசன், இதே மூர்த்தி, சேது, நான், மரியாதைக்குரிய விஜயராகவன், நம்ம ஓம் சக்தி சண்முகம், மிஸ்டர் சண்முகம் ஓரண்டல், நாங்களாம் தான் போய் சந்திச்சுது. அப்போ எல்லாத்தையும் கண்டுக்கின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கின்னு எங்களோட பகிர்ந்துக்கின்னு எல்லாம் ஒரு வண்டிக்கு போகிறோன்னா கூட நாங்கள் தான் காசு போட்டு போவோம் பெங்களூருக்கு. மற்ற யாரும் காசு கொடுத்தவங்க கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு தொழிலாளிகள்லாம் ரொம்ப நம்பிக்கையான முறையில், ரொம்ப சந்தோஷமான முறையில் இந்த கேஸ் முடிஞ்சதும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. அந்த நாளில் அவருக்கு ஒரு பாராட்டுன்னு பண்ணும்போது, அந்த பாராட்டில் எந்த பொலிட்டிக்கலும் கலக்கக்கூடாதுன்னும் போது நாங்கள் அங்கேருந்து இட்டுன்னு வரும்போது, தொழிலாளி சிலைக்கு மாலை போட்டு கொண்டு வரும்போது, அந்த இடத்துல மோகன் கிருஷ்ணன் இட்டுன்னு சென்டரில் பூங்க வச்சு அவருக்கு ஒரு மாலை போட்டு அவரோட இணைச்சி இட்டுன்னு வந்தாங்க. நாங்கள் எதுவும் ஒரு குறையும் சொல்லியே அமைதியாக விட்டுட்டோம். சரி வரவங்க வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு எங்களோட இருந்துட்டு இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொது செயலாளர் விஜயராகவன் மட்டும் நீ குறை கூறனாக்கா அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நான் இந்த அசோசியேஷனில் நான் ஒரு துணை தலைவர். அந்த வகையில் நான் அந்த மாதிரி பேசுறவங்கள நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுவரையிலும் எந்த ஒரு வேலை பண்ணாலும், எந்த ஒரு காசு செலவு பண்ணாலும் எங்களெல்லாம் கேட்காத அவர் செலவு பண்ண மாட்டார். அந்த 38,000 ரூபாய் என்ன வசூலாச்சு, 20 ரூபாய், அந்த 20 ரூபாய் வசூலாகிறது கூட எங்களுக்கு கணக்கு, எல்லா கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்த முறை ஜெனரல் பாடி நடக்கும்போது எல்லா கணக்கும் தொழிலாளி மத்தியில் எல்லாத்தையும் ஒப்படைக்குவார் ஜெனரல் செக்ரட்டரி. ஆனால் எந்த வகையிலும் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யலை, எங்களை செய்யாத எதுவும் செயல்படல. ஆனால் செயல்பட்டதெல்லாம் யாருனாக்கா அந்த செயல் தலைவர் தான் நிறைய தனிப்பட்ட முறையில் அவர் செயல்பட்டார். அது அவருக்கே தெரியும். அது நாங்களும் எத்தனை முறை வன்மையாக கண்டிச்சுக்கிறோம் அவரை. நீ இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தேவையில்லாதவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ போகிற வர இல்லீகலாக ஏதோ ஆஃபீஸ்லாம் உங்கள் பேர் அடிப்படுது, தொழிலெல்லாம் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வானம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மாதிரி நாங்கள் யாருக்கு என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அது மாதிரி பண்ணுறோம். இப்படியெல்லாம் ஒரு
பேசுவார். ஆனால் நாங்கள் யாரும் எல்லாமே அவர் கூட இருக்கிறவங்க கூட எல்லாமே நல்லவங்க தான். இன்றைக்கி பன்னீராகட்டும் மற்றவங்களெல்லாம் எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் இவர் தான் இன்றைக்கி வந்து இதை வந்து பிளவு பண்ணி பண்ணுகிறாரு. இன்றைக்கி வந்து அது வந்து இப்போ ஐயா நம்ம ஜெரி சார் வந்துக்கிறாரு SSTVயில் வந்து இன்றைக்கி கே ராஜேந்திரன் தான் இதுக்கு பிளவு அப்படின்ட்டுன்னு. கே ராஜேந்திரன் ஏன் பிளவு பண்ணுறாரு? நாங்கள் தான் அவரு போய் அணுகி அவர் மூலிமா நம்ம பயனடைகிறதுக்காக தான் நம்ம போய் கேட்டுக்கிறோம். ஏன்னா சப்ஜெக்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு காங்கிரஸ்காரன். இன்னைக்கு கே ராஜேந்திரன் மற்றும் வந்து JDS MP எல்லாம் சந்திக்கிறனால என் தொழிலாளிக்காக நான் யார் காலினாலும் விழுவேன்னு சொல்கிறேனே, எல்லா கூட்டத்திலும் சொல்கிறேனே. என் தொழிலாளிக்காக என்ன ஒரு நண்பன் வருதுனாக்கா அதுக்காக நான் காலில் கூட விழுறதுக்கு தயார். நான் அந்த சமயத்தில் நாங்கள் கே ராஜேந்திரன் எங்களுக்கு உறுதியான ஒரு மொழி கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த முடிவின் பேரில் தான் இன்னைக்கு ஒரு MP வர வச்சார். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் கே ராஜேந்திரன். அதாவது எங்களுடைய அட்வொகேட் அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கூட கே ராஜேந்திரன் ஒரு சப்ஜெக்டாக அழகாக கன்னடத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நம்ம ஜனங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்லையும் எல்லா 3 பாஷையிலையும் எல்லாருக்கும் எடுத்து சொன்னார். இன்றைக்கி அவருக்கு வந்து நாங்கள் உண்மையிலே வாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாளில். எங்களுக்குன்னு ஒரு உறுதுணையாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கிறாருனாக்கா அது கே ராஜேந்திரன். அதனால் இன்றைக்கி நடக்க போகிற காரியம் கூட யாரும் எங்களுக்குள்ளே எந்த பிளவு கிடையாது. அந்த பிளவுன்றது வந்து நாளைக்கு ஜெனரல் பாடி வைக்கிற பாரு அந்த நாளில் முடிச்சுக்கிட்டோம். யார் தலைவர் யாரா நிற்கலாம், அன்றைக்கி யாரா வந்து போட்டி போடலாம். ஜோசப் சபாஷன் தான் கேணும், விஜயராமன் தான் கேணும், இல்லை மூர்த்தி தான் கேணும்ட்டு இல்லை. யாருன்னா வந்து அது போட்டி போட்டு நின்று அவங்க நின்று யார் வெற்றி பெறாங்களோ அவங்க பின்னால் நாங்கள் இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக வந்து நாங்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக. அன்பார்ந்த தோழாளர் தோழர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முக்கிய கூட்டமானது ஏன் இது கூட்டியிருக்கிறோன்னு சொன்னால், நேற்று நம்முடைய எக்ஸாம்பிளா அசோசியேஷனுடைய ஒர்க்கிங் பிரசிடெண்ட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு தவறான முறையில் இன்றைக்கு தொழிலாளர்களெல்லாம் இன்றைக்கி வழக்கை நம்பியும் மற்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர் தவறான ஒரு அறிக்கைகளை விட்டு இன்றைக்கி தொழிலாளர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுவதில் இங்கே அறிவிப்பு கொடுக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் நாம் இன்றைக்கு உங்கள் முக்கிய ஊழியர்களை கூட்டு அதற்கான பதிலை இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆரம்பம் என்னன்னா, இந்த வழக்கு இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி 92ல் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கவுட் குவார்ட்டர்ஸில் நம்ம சேது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம கேஸ் நடத்தணும், அதுக்காக மோகன் கிருஷ்ணா வந்து இன்றைக்கி பணம் கொடுக்குறாரு, நீங்கள் வரணும் அப்படின்னு நமக்கு அவர் கூப்பிட்டதுனால தான் நம்ம போனாங்க. நம்ம போனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அங்கே போனோம். நான் நம்ம யூனியனில் இருந்த ஜெயராமன் மற்றும் நம்ம பொருளாளர் சேகர் இவங்க 3 பேர் நாங்கள் போயிருந்தோம். அப்போது இவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் BJML வழக்கு போட போகிறோம், அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் பணம் ஒதுங்கிட்டு கேட்டிருந்தாங்க. அவர் என் எதிரில் தான் இன்றைக்கி மோகன் கிருஷ்ணா 30,000 ரூபாய் எடுத்து கொடுத்தது உண்மை. அவர் யார்கிட்ட கொடுத்தாருன்னா சேதுக்கிட்ட கொடுத்தார். சேது அப்புறம் என்ன பண்ணார், நீ வச்சு, நான் இல்லைப்பா நீயே வச்சுக்க, அவரே வச்சுக்கினார். அவர் வச்சு என்ன பண்ணால், ரைட் லாயரை பார்க்கணுன்ட்டு எங்களை இட்டுன்னு போனாங்க. அப்போ நானும் லாயரை பார்க்கணுன்னு போனேன். ஏற்கனவே லாயரை பார்த்துனாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணார்னா, சில பேப்பருங்கெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது வாபஸ் அனுப்பிட்டார். இல்லை இதெல்லாம் கேஸ் எடுக்க முடியாதுன்னு. அப்போ என்ன பண்ணால், அவர் என்ன பண்ணால், கோர்ட்டில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டுடைய காப்பிங்கில் தான் வச்சுருந்தார். ஃபஸ்ட் பெஞ்சில் செகண்ட் பெஞ்ச் வச்சு காப்பி வச்சுருந்தார். அது பார்த்தாரு. அது இல்லாமல் 2வது முறை போகும்போது நானும் சில பேப்பர் எடுத்துன்னு போனேன். அது பார்த்துட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படின்னா ஒரு கிளிக் மாதிரி, அப்படின்னா நம்ம கொடுத்தது தான் கேஸ் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருனால தான் நம்ம வின் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி நான் தான் அவருக்கு நான் தான் அவர் பேப்பர் கொடுத்துருந்து அது தவறான ஒரு செயலுன்ட்டு நான் அதை உண்மையாக அதை கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் என்னென்னா, பார்த்துட்டு என்ன பண்ணால், அந்த ஃபஸ்ட்டு அந்த 30,000 என்ன பண்ணேன்னா 5,000 ரூபாய் தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க. நானும் இருந்தேன், 5,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. மீதி அவங்க பணமே கொடுக்கல. அப்போ என்னன்னா, கொரோனா டைம் என்ன பண்ணால் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி வந்து அவர் முன்ன சொன்னார்னா, சென்னை நீங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு நான் வரேன்னு சொன்னார். அப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமில் இந்த காசை இவங்க பங்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. இது நான் யார் மேலே அபாண்டமாக நான் சொல்லலை. இந்த காசை பங்கிட்டு நான் கேட்டேன், என்னப்பா மீட்டிங் நடத்தணும், நான் அதுக்கு சேது நான் சொன்னார். அடோட யார் வர போகிறாங்க, நண்டு பக்கம் எவனும் வரமாட்டாங்கன்னு, நீ மீட்டிங் நடத்தணும்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், ரைட் ஏதோ ஒரு நம்ம சார் வந்துக்கிற இது ஒரு பெரிய வாய்ப்பு, இது இன்றைக்கி தொழிலாளிகளாம் சொசைட்டிங்களாம் நம்பி இன்றைக்கி தெருவில் இருக்கிறோம், நமக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிக்குது, இது நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு மைசூர் மைன்ஸில் ஹைஸ்கூலில் நான் தாசில்தார்கிட்ட மற்றும் கொரோனா டைம் அன்றைக்கி வந்து 25 பேர் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே யாரும் கொடுக்கணும். அந்த பேப்பரெலாம் நான் வச்சுருக்கிறேன், பர்மிஷன் வாங்குறது அதில் எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம சொன்னாங்கன்னா அன்றைக்கி நம்ம மேலே நம்ம வந்து பாரத் கோல்ட் எம்ப்ளாய்ஸ் யூனியன் இருக்கிறதுனால
அதில் நம்மக்கிட்ட ஊழியருங்க மற்ற எல்லாருக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்துட்டாங்க. அங்கே காட்டா ஒரு 70-80 பேர் மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு அவர் வர வச்சோம். அவர் வர வச்சுக்கான என்ன பண்ணேன்னா, அவரும் அன்றைக்கி சொன்னார், அவர் கேஸ் இப்படி பண்ணால் இப்படி இருக்கணும், இன்றைக்கி நம்ம வழக்கு போட்டது இருந்தாக்கா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யூனியனும் மற்றதை பயன்படுத்த முடியாது. நான் தான் கேட்டேன், சார் இது வந்து நம்ம யூனியன் வந்து நான் அப் டு டேட் ஒரு ரினியூவல் பண்ணிக்கிறேன், பாரத் கோல்டு எம்ப்ளாயிஸ் யூனியனு, அதனால் நீங்கள் யூனியன் பேரில் போடணும். அப்போ சொன்னார், இல்லை இதெல்லாம் வந்து கேஸில் எல்லாம் இருக்குது, பேர் போட முடியாது, நீங்கள் ஒரு அசோசியேஷன் பேர் வச்சு அப்போயே அதுக்கான பேப்பரெல்லாம் என்கிட்ட இருக்குது. அன்றைக்கி அவரே கைப்பட எழுதி கொடுத்தாரு. அதுக்கான சர்க்குலராக இருக்குது. அந்த சர்க்குலரில் எல்லா தொழிலும் சைன் போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அசோசியேஷன் பண்ணுனாங்க, அசோசியேஷன் பண்ணோம். அப்புறம் இதே இவருங்க வந்து பேப்பர்லாம் கொடுத்துருப்போம். அவரும் சில பேப்பர்லாம் போட்டு அட்மிட் பண்ணார். அட்மிட் பண்ணி என்ன சொன்னார்னா, இதை வந்து அங்கே வெளியே சொல்லாதீங்க, ஏன்னா ஆகும் ஆகாதோ, அட்மிட் ஆன பிறகு தான் பண்ண சொல்லணும். அப்போ அட்மிட் ஆன பிறகு எனக்கு சொன்னார். உடனே வந்து சொன்னேன், இதப்பா மீட்டிங் என்ன என்கிட்ட ஒன்றுமே இல்லை விஜய், யார் நான் கேட்டேன், என்னப்பா காசு, ஐயோ அவன் எடுத்துக்கணும், அவன் யார் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தனால நானே இதை என்ன பண்ணேன், மைசூர் மைண்ட்ஸில் கல்யாண மண்டபத்தில் நம்ம தோழர்கள்லாம் சேர்ந்து அது பெரும் முயற்சி பண்ணி அன்றைக்கி அவர் வர வச்சோம். அந்த இது வந்த பிறகு தான் அவர் அசோசியேஷன் பண்ணிட்டு உருவாக்கணும்னு சொன்னார். அதுக்கு முன்னே வந்து நாங்களே தான் காசு போட்டு போனோமே, அவங்களுக்கு இதில் எந்த விதமான ஒரு பங்கு அவங்களுக்கு இல்லை. இது உண்மை நான் சொல்கிறது. என்னன்னா அப்போ என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட எந்த பணம் இல்லை, அசோசியேஷன் உருவாக்கணும். அப்போ பண்ணும்போதுன்னா புக்கு போடணும், ரசீட் புக் போடணும், எல்லாமே என்ன பண்ணால் முதல்ல நம்ம மாணிக்க ப்ரெஸ்ஸில் பில்லோட என்கிட்ட இருக்குது. அந்த ஒரே பில் 4000 பில் என்கிட்ட இருக்குது. நான் அதெல்லாம் காட்ட தயார், ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சுன்னுக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன பிறகு அவர் அடிச்சு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு இங்கே வசூலான எடுத்து காசு அப்பப்போ கொஞ்சம் கொடுக்குறதாங்க. அப்போ தான் நம்ம புக்கு போட்டோம், ரசீட் போட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டோம். நம்மக்கிட்ட எந்த காசே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினா போனால் கிட்டத்தட்ட அதனுடைய மொத்தம் எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட மெம்பர் இருக்கிறேன்னா, கிட்டத்தட்ட 2850 பேர். 2850 ரூபாய் நமக்கு இல்லை 38,000 சில்லறை நம்மக்கிட்ட இருக்குது பணம். அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 கூட வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 150 கம்மியாக இருக்குது, 40,000 ரூபாய் வசூல். அந்த 40,000 ரூபாயில் நம்ம சென்னை மாளிகைக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறன்றது நமக்கு இது பேங்க்கில் நான் அனுப்புனேன். அதுக்கான ரெசிப்ட் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. பேங்க்கில் அனுப்புனது அதுக்கான இது நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு நம்ம ஜென்ரல் பார்ட்டில் நம்ம காட்ட தயார் எல்லாமே இருக்கிறோம். அப்புறமா அவர் வருவார். அன்றைக்கி வந்த பிறகு கூட யாருமே காசு இல்லை. அன்றைக்கி மட்டும்தான் ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மீட்டிங் வச்சுருந்தாரு. சேது கேட்டேன், என்ன சேது என்ன பண்ணுறது விஜய், அவன் பங்கு எடுத்துங்கிறான், யாரும் நான் பண்ண முடியலன்ட்டு. அன்றைக்கி மட்டும் 3000 ரூபாய்க்கு அவருக்கு காருக்கு இருக்கும்போது அன்றைக்கி தான் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. இதுதான் அந்த காசில் கொடுத்தது. மீதி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏற்கனவே சார் வந்து கூட ஒரு முறை ஃபைல் இதுக்கிட்ட நம்ம சொர்ணபவன் கேட்டுட்டு அவர் கேள்வி கேட்டார், நீங்கள் அரசியல் இருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் அரசியல் இல்லை, அரசியல் காசு நான் காசு வாங்கலை, ஏன்னா அது ரெக்கார்டெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் கேட்டார், நீங்கள் இல்லை நான் யாரும் நாங்களே தொழிலாளிகளே 5000 போட்டு நான் கேஸ் பண்ணன்ட்டு ஒரு முறை அவரே சொல்லிக்கிறார், அட்மிட் பண்ணேன்னு. அடுத்த முறை வந்து திரும்ப அந்த இதில் ஃபைல் அடிச்சுட்டு ஒரு மீட்டிங் நடக்கும்போது இது பண்ணும்போது இந்த தொழிலாளி செயல்கிட்ட அங்கேயும் என்ன சொன்னார்னா இதே மாதிரி தான் சொன்னார். அவர் மோகன் கிருஷ்ணா 30,000 கொடுத்தாரு, சென்னை மாளிகை 20,000 போட்டு அட்மிட். ஒரு டைம் இல்லை, மாற்றி 3 டைம் சொல்லிக்கிறோம். 3 சவ ரெக்கார்டு நம்ம அவர்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் நமக்கு ஒன்று ப்ரூஃப் அவரே கேட்டார், அவர்கிட்ட இருக்குதுன்றது நான் தொழிலாளி முறையில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால என்னன்னா இன்னைக்கு ஒரு தப்பான ஒரு வழி பண்ணின்னு இன்னைக்கு அவர் நம்ம மேலே வந்து இது பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிற வழிக்கு நான் போகிறதில்ல. அதனால என்னன்னா இவனை வச்சுருந்தா நமக்கு பெரிய சங்கடன்ட்டு இந்த மாதிரி பொய்யான ஒரு அவதூறு சொல்கிறேன். அவர் சொன்ன அவதூறுக்கெல்லாம் நான் எல்லாமே நான் பதில் சொல்ல தயாராகிறேன். அப்புறம் இன்னொரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூல் வந்து பிஜிஎம்எல் பங்களா பிடிச்சிருக்கிறார். பங்களாக்கான ரசீட்டுக்கு இது காட்டுது. அதில் வந்து அன்ஆத்தரைஸ் கிடையாது. இது வந்து யூனியன் பேரில் இருக்குது. என் பேரில் எந்த பங்களாவும் கிடையாது. பாரத் கோல்டு எம்ப்ளாயிஸ் யூனியனில். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அந்த பாரத் கோல்டு எம்ப்ளாயிஸ் யூனியனில் ஆஃபீஸ் பேராரு, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், இன்னைக்கு கேஜிஎஃப்ல எந்த யூனியனும் கிடையாது. ஆனால் இந்த யூனியன் ஓட்டி தான் இன்னைக்கு ரெனியூவல் பண்ணிக்கிறோம். ஆனால் பாரத் கோல்டு எம்ப்ளாயிஸ் யூனியன் மட்டும் தான் இன்னைக்கு எக்ஸாம்பிள் அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணுது. வேறு எந்த யூனியன் கிடையாது. நாங்கள் யூனியனில் முடிவு பண்ணோம் நம்மளாம் அதில் போய் சேர்ந்து வேலை செய்யலாம். இங்கே வந்துக்கிறவங்க எல்லாமே ஆஃபீஸ் பேராக இருக்கிறாங்க, மற்றும் இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரெல்லாம் வந்துக்கிறாங்க. நான் ஒன்றும் அதில் தனிப்பட்ட முறையில் செய்யல. அதே நேரத்தில் அந்த பங்களாவில் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு பிஜிஎம்எல் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன். எஸ்சிபிபி எம்ப்ளாய்க்கு யாருமே இது வரைக்கும் விஜயராம காசு லஞ்சம் வாங்கினான்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு 2500 3000 ரூபாய் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வாங்கிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க 4000 பேருக்கு மேலே ட்ரைனிங் வந்தாங்க. 2004 5 6லேருந்து 11 வரைக்கும் நடத்தணும். அந்த மாதிரி ஃப்ரீ இது ட்ரைனிங்கு, அது ஸ்டைப்பனோட கொடுத்து அந்த மாதிரி இருக்கும்போது இவர் நம்ம பேர் அதான் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கு, கம்ப்யூட்டர் இது மற்ற ட்ரைனிங் எல்லாம் நம்ம கொடுத்து ஃப்ரீ. அந்த டைமில் என்னென்னா பிஜிஎம்எல் தொழில் ரொம்ப கஷ்டம்.
அந்த ட்ரைனிங் கட்சி அந்த 2500 ரூபாய் வாங்கினது பெரிய சந்தோஷம் அன்றைக்கி 2004, 5, 6லலாம். அது வந்து அந்த வகையில் நம்மனா எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செயல்பட்டோம். அந்த கம்ப்யூட்டர் அந்த சிப்பெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க நம்மளுடைய செயல்பாடை பார்த்து என்ன பண்ணாங்க, என்ன இன்சார்ஜை போட்டாங்க. அவங்கள பர்மனெண்ட்டால் எடுத்துன்னு போயிட்டு நீயே பார்த்துக்கோ நீயே போன. அப்போ என்ன பண்ணா, நம்ம வர முடியாத தொழிலாளிகள்லாம் நான் செக்கு போட்டு கொடுத்துக்கிறேன், ஆஃபீஸருங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிறேன், செக்கு பேர் மட்டும் கொடுத்துருங்க, ட்ரைனிங் எடுத்து அந்த மாதிரி செக்கோட நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த என்னுடைய சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவர் என்னவோ நான் 40,000 சாப்பிட்டு மாதிரியும் ஏதோ ஊழல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி தவறாக சொல்கிறாரு. இன்றைக்கி 40,000 நான் பின் டு பின் நான் கணக்கு வச்சுக்கிறேன். அதுக்கான நான் ரெசிப்ட் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நாம் வந்து உழைப்பு, ஏன்னா எல்லாரும் ஏமாற்றிட்டான் அந்த ஊரில், நாம் அதை ஏமாற்றக்கூடாது அப்படின்னால தான் இன்றைக்கி என்னுடைய யூனியன் தோழர்கள்லாம் எனக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. இன்றைக்கி வேறு யாருக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்லேருந்து ஆஃபீஸ் பேரில் நம்மளோட இன்னைக்கு நிற்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஏமாத்தினா கடைசிவரை நம்ம அதை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சில தவறாலாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து பெமலில் எம்ப்ளாயிங்க வந்து தர்ணா போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நாம் என்னவோ இவர் கூப்பிட்டு மாதிரியும் நான் இன்னும் வேணா அது கம்யூனிஸ்ட்காரனுக்கு பண்ணுறானுங்க வானான்னு சொன்னோம் அப்படின்னா அங்கங்கே மூட்டி விட்றான் அந்த ஆள். அவர் என்ன பண்ணுறான், அந்த சேவ் கமிட்டி என்ன பண்ணுறான், அங்கே கூப்பிட்டு அங்கே வேணா அங்கெல்லாம் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன்பா நீ போகிறதானே, ஏன் போகக்கூடாது, எல்லாமே நீ ஏன் சொல்கிறேன் போது அப்போ நீ போகலாம் இல்லையா கேட்டாக்கா, நான் செயல் பண்ணி பண்ணும்போது நீ போகலாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆஃபீஸ் பாரு லிஸ்ட்டு பாரு, அந்த இது கூட இந்த இது பாருங்க, இதுதான் வந்து ஒரிஜினல் யார் ஆஃபீஸ் பேரரு யார் ட்ரெஸரர்னு. ஆனால் இதுதான் இதில் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுனா பன்னீர் வந்து மெம்பர் பாருங்க, இதில் மெம்பரு. இந்த குணசேகர் வந்து அட்மிட் ஆகிட்டு கால் எடுத்துக்கிறாங்க. நேற்று வந்தார் அவர் என்ன பண்ண, இதே மாதிரி குணசேகர் குணசேகர் பேரை செட் பண்ணிட்டு இவர் தான் ட்ரெஸரர்னு உட்காந்து காட்டினா இது எவ்வளோ போர்ஜரியான வேலை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளோ ஒரு போர்ஜரி. நீ எதனா கம்பெனியில் அது எதனா தீர்மானம் பண்ணிக்கிறோமா, இல்லை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவர் எடுத்துக்கிறோமா? ஒரு தப்பான தான் தோண்டித்தனமா எதனா பேசுறது எதனா பண்ணுறது, ஒரு மாதிரி ரவுடி டைப் மாதிரி அந்த மாதிரியான ஒரு செயல்படுறாரு. என்னன்னா அவங்களுடைய வழிக்கு நான் போகிறதில்ல. எந்தனா குறிக்கோள்னா நான் தப்பு பண்ணாது யாராக இருந்தாலும் சரி நான் எதிர்க்கிறேன், நான் புரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாரத் கோல்டு எம்ப்ளாய்ஸில் கூட இன்னைக்கு நம்ம தொழிலாளி பிரச்சனையில் மாற்றி சில நிலைப்பாடு எடுத்ததுனால நம்ம அதை எதிர்த்தோம். ஏன்னா நம்மலாம் அதிலே தான். ஆனால் இன்னி வரைக்கும் கூட நம்ம கம்யூனிஸ்ட்டு தான் நம்ம செயல்படுறோம். ஏன்னா அது அந்த வகையில் நம்ம நேர்மை நடக்கணுன்ற அந்த வகையில் தொழிலாளிக்கு இன்னைக்கு நியாயமாக போய்க்கணும். ஏன்னா 3000 தொழிலாளி இன்னைக்கு பாதி பேர் மேல் செத்துட்டான். இன்னும் ஏமாத்தின அந்த எப்படி சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு சொசைட்டி இருக்குது, சொசைட்டி இப்போ கோர்ட்டில் பிட்டிஷனர் யாருன்றது பார்த்தா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் ராஜேந்திர குமார், அப்புறம் கிருஷ்ணப்பான்ற ஆஃபீஸரு, 3வது மூர்த்தி, 4வது விஜயராகவன், 5வது மில்லர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, 6வது செபாஸ்டின், 7வது ஐஜாக். இவங்க தான் ஆஃபீஸ் பேரர். இப்போது நான் தான் வழக்குன்னு சொல்கிற ஒரு பேர் சேது பேர் ஏன் இல்லை இதில்? ஓ நீ தாம்மா வழக்கு போட்டால் நான் தான் எல்லான்ற, அப்போ உனக்கு இது பார்க்கறது கூட உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு யாரா பிட்டிஷனர் தெரியாது நீ பேசுனீங்க எப்படி சொல்ல பார்க்கலாம். இது காப்பினா உனக்கு பார்க்க தெரியுதா? உனக்கு நான் தான் கேஸ் போட்டேன் அது என்ன அர்த்தம்? அது நான் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் போட்டோம். நான் ஒன்று உங்ககிட்ட வரலையா, நீங்கள் தான் என்ன வந்து கெஞ்சிட்டு போனீங்க. நான் வந்து உன்னை கேட்டேன், நான் கேஸ் போட வரேன் எனக்கு போஸ்ட் கொடு, நான் கேட்டேன், நீ தான் கொடுத்த, எல்லாம் நீ தான்றான், எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் அப்படி சொல்லு. எல்லாரும் சேர்ந்து போட்டோம், எல்லாரும் சேர்ந்துன்னு இதில் நான் பெறுவேன் நீ பெறுவேன் பேசலாம் தப்பு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் மெம்பர்ஷிப்னால தான் நம்ம பதவி வைக்கிறோம். அப்போ மெம்பர்ஷிப் எல்லாம் விட்டுலாமா? அப்போ அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்போ நம்மளே செயல்படலாமா? அப்போ நீயே செயல்படலாம், நம்மளே பண்ணலாமா? அந்த மாதிரி தப்பு. அதே நேரத்தில் இன்னைக்கு சொசைட்டிங்கெல்லாம் வந்து பர்மனண்ட்டாக அவங்களே 30 வருஷமா பிரசிடென்ட் செக்ரட்டரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம வரையா இன்னைக்கு தொழிலாளி மதியில் போகலாம், உனக்கு வா ஜனநாயகமாக நம்ம போகலாம், வா தொழிலாளி யார் இருக்கலாம் அவங்க இருக்கலாம், என்ன நிராகரிச்சா நான் போயிடுறேன், நீ போயிடு. ஆனால் இந்த மாதிரி குழப்பம் பண்ணின்னு யாரும் இல்லை, எந்த கொம்பனும் என்னை அசைக்க முடியாதுன்னா அதெல்லாம் தப்பான வார்த்தை. அதனால வேண்டி இன்னைக்கு நாம் வந்து நம்மளை நம்பி இன்னைக்கு 3500 குடும்பங்குது நம்மெல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம லாயரை சொன்னார், இது வந்து கேஸுன்னு போனால் இது டபுள் பெஞ்ச் போவோம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவோம், அதுக்கு அடுத்த நீ இருக்க மாட்டேன். நான் ரொம்ப பேஜராகுது. இதில் ஒரு பொலிட்டிக்கல் வழி பண்ணணும் போது தான் நாங்களாக போனோம். மதிப்புக்குரிய கே ராஜேந்திரன் போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா ஒரு இது சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அவர் என்ன சொன்னார், இவன் இது வந்து 100% நான் உனக்கு பண்ணித்தரேன், 101% 110 சொன்னார். நம்ம ஒரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை சொன்னார். அதுக்கு இவனான்றான், அடாடா
அதுக்கு சேதுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி என்ன அது 110 என்ன கோர்ட்டில் சொல்லிக்கிறது 100%, இவர் என்ன 110, அவர் ஒரு நம்பிக்கை சொல்கிறார். இந்த மாதிரி ஜனங்க மத்தியில் குழப்பம் பண்ணி இன்னைக்கு இவங்க போனாங்க, யார் நம்ம மதிப்புக்குரிய மோகன் கிருஷ்ணா அவங்கள போனாங்க. நம்ம அவங்கள குறை சொல்ல, அவர் முயற்சி போனார். ஆனால் வேலை ஆகல, எம்பி வரல. ஆனால் நம்ம நினச்சோம் சம்மந்தப்பட்டவங்களை போய் பிடிச்சா தான் வேலை ஆகும். அதனால தான் நம்ம அவர்கிட்ட அவர் அணிக்கு போனோம். அவர் நம்மக்கிட்ட வரல. நாங்கள் தான் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போனது ஜெய்சில் பட்டாபி நம்ம மயம் தாஸ் தான் போனோம். அப்புறமா தான் மற்ற தோரெல்லாம் நம்ம விட்டுன்னு போனோம். கரெக்ட். அப்புறமா தான் விசி கணேஷ் வந்தார், இவரு வந்தார், ஜோசப், எல்லா தோறும் நம்ம விட்டுன்னு போனோம். அவருக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்தாரு, சொல்லி 10 நாள் எம்பி வர வச்சு கொடுத்தாரு. இது வரைக்கும் யாருன்னா பண்ணிக்கிறாங்களா? அதான் சொல்றேன், சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் 30,000 வாங்கும்போது நான் இருந்தேன். அதுல 5,000 தான் கொடுத்தாங்க, மிச்சம் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். அதுல ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆக்ஷன் தான் நம்ம தான் பப்ளிக் சொல்றோமே. இரு அப்புறம் பேசலாம் சார். அதுதான் நம்ம போட்டு பண்ணினுக்கிறோம். நம்ம போட்டு தொழிலாளி கிட்ட பண்றோம். யாராருக்கிட்ட சில இதெல்லாம் பொறுப்பெடுத்து நம்ம செய்துனுக்கிறோம் இது வரைக்கும். அது ஏன்னா மாறிடுது விஷயங்க எல்லாம். கொஞ்சம் இரு. அந்த வகையில எதுல விட்டு நான் எது கே ராஜன் வந்தார். அவர் முயற்சி எடுத்தார், ஒரே வாரத்தில் வந்தார். இன்னைக்கு எம்பி நம்ம சென்னை மல்லிகா கே ராஜன். ஜனங்க வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க இன்னைக்கு. இல்ல அது சொல்றேன். அப்புறம் வந்து மேடைக்கு யாரோ வந்தாங்க, டாக்டர் ராஜேந்திர குமார் வந்தாரு, ஆபீஸ் பேரங்களும் வந்தாங்க. இது வந்து தொழிலாளி மத்தியில் ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, கட்டாயமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் கோர்ட்டு, ஒரு பக்கம் இது, அந்த நம்பிக்கையை வந்து இவங்க பண்ற மாதிரி என்னன்றாங்க, இல்ல கோர்ட்டு நான் போய் கோர்ட்டு நடவடிக்கை மூலம் தான் பண்ண முடியும், இந்த அரசியல் வானான்னு சொல்லிட்டு இவங்களே கற்பனை பண்ணி எதனா ஒன்று சொல்லி நிற்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஏற்கனவே வந்து நம்ம ரூபா மேடத்தில் ஒரு அறிக்கை போட்டாங்க. இது என்ன போட்டுக்கிறேன்னா, இந்த பேர் யாருமே கேட்கல. ஆர் மூர்த்தி, பன்னீர்செல்வம், விஜயராகவன், சேது, செல்வராஜ், குணசேகர், மூர்த்தி, உதயகுமார், ஜெயசீலன், இது யாருமே கேட்காத. எப்போ நோட்டீஸ் போட்ட 27/2/2024 போட்டார். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரூபா மேடத்துக்கு மட்டும் நீ போட்டுக்கிறப்பா பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட் பொசிஷன் கொடுக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி வந்தார். நம்ம எம்பி வந்து காலையிலேருந்து 12 மணி நைட்டு 11 மணி வரைக்கும் போனாங்க. மைண்ட் செக்ரட்டரி வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் சேர்த்தனப்போ போடணுன்னா அவங்க என்ன நோட்டீஸ் போட்டோன்னா, இது போட்டு இது எம்பிக்கு முன்ன போட்டால் ஒரு நம்ம இதாகிடுவோம் அப்படின்ற அவங்க நோக்கத்தோட தான் போட்டோம். ஆனால் இது யாருன்னா கேட்டாரா? விஜயராகவன் தனிச்சு செயல்படுறாருன்னு சொல்கிறார். ஆனால் இந்த நோட்டீஸ் யாரும் கேட்டு போட்டேன்னு அப்போ என்ன ஆச்சுன்னா, சொன்னது சேதே என்கிட்ட சொன்னவர் தான். என்ன விஜய் பண்ணிட்டான்ட்டு சொல்லிட்டு சேதையை கொளுத்திட்டேன்ட்டார். நோட்டீஸ் வெளியே இல்லை. இந்த நோட்டீஸ் போட்டாங்க. இந்த மாதிரி கேட்டது எதுனான்றா, பாரு ரூபா போட்டது இவர் எதிர்க்கிறாரு. அது இல்லை, நாம் என்னட்டோன்னா அன்னைக்கு கொடுக்க வந்து எம்பி வந்தார், பிரகலாத் ஜோஷி மதிப்புக்குரிய அவர் வந்தார், அப்புறம் நம்ம மைண்ட் செக்ரட்டரி வந்தாங்க. அவங்க பேரெல்லாம் ஏமா போடல அப்படின்னு தான் நாம எதிர்ச்சுமே தவிர, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவர் சண்டை விடுறார். இன்னொரு என்ன பண்ணுறேன்னா, இவர் மூர்த்தியை பார்க்குவார், கமராடு ஒன்று நான் போட்டு இருப்பேன், இந்த விஜயராகவன் தான் வேணாம் என்னத்துக்கு அவனெல்லாம் போடுறான்ட்டு இந்த மாதிரி. அப்புறம் ஜெய்சீல் கிட்ட போகிறது, கமராடு ஒன்று போட்டுப்பேன், இந்த விஜயராகவன் தான் வேணாம் நண்டுக்குள்ள அவனெல்லாம் முதவாதன்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி போய் சொல்லி பண்ணுறான் அந்த ஆள் அப்படின்றத பற்றி நம்ம தோரங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம இவர் மூர்த்தி கேட்டாரா, நீ இன்னைக்கு சொல்றியா, நீ அன்னைக்கு சொல்லல பதவி கொடுக்கும்போது அந்த மாதிரி மாற்றி சொல்லி இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல விட்டுனுக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம இல்லை. நமக்கு வந்து எல்லாரும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி நம்முடைய பிரதிநிதி நம்ம என்ன நமக்கு முடிவு பண்ணிக்கிறோம். நம்முடைய பிரதிநிதி யாருன்னா இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி தான், நம்ம தான் தேர்ந்தெடுப்போம். நம்ம அரசியல் வேற இருக்கலாம். இன்னைக்கு நீ அந்த வழியில் போனால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் முடியும். நீ வேற வழியில் போட்டு நம்ம பாலிடிக்ஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கும்போது செய்ய முடியும் இந்த வேலை. அதனால வேண்டி நாம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குறுக்கான இதில் அவர் சொல்கிறதெல்லாம் வெறும் போய் தான். அவருடைய குற்றச்சாட்டுக்கு நம்ம எல்லாமே இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல தயார். அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு ஏன்னா மீடியாக்காரை கூப்பிட்டு சொல்லிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன சொன்னார், இப்போ என்ன சொன்னான்றது குறிப்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எஸ்எஸ்டிக்காரு அவரே பதிவு பண்ணி வச்சுப்பார். ஏன்னா மாற்றி சொல்லி இது பண்ணுறதில்ல. அவருக்கு என்னன்னாக்கா அவங்க யாருமே அந்த குரூப்பில் எதிர்க்கிறது இல்லை. நான் மட்டும் எதிர்க்கிறேன்றதுனால அவருக்கு என் மேலே ஒரு தப்பான இது. அப்புறம் கூட இருக்கிற தோழருங்கிறாங்க. நான் சொன்னேன், பார்ப்பா எல்லாமே இந்த அசோசியேஷனில் போராட்டக்குள்ள வந்தவங்க டிஎம்கேல வந்துக்கிறாங்க, வேற ஒரு யூனியன் வந்துக்கிறாங்க. நம்மளாம் கெட்டு நொந்தா வந்துக்கிறோம். அவங்க கிட்ட என்ன பண்ணுறாரு, என்ன காட்டி கொடுக்குறாரு, பாரு உன்னை வந்து உங்க கூட என்ன போராட்ட குழு இருக்கிறாங்கன்ட்டு அங்கே சொல்லி கொடுத்து அங்கே சண்டை வைக்கிறது. இந்த மாதிரி இவருக்கு என்ன பண்ண முடியும் அந்த வகையில் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம தொழிலாளிக்கு நம்பிக்கை நம்பிக்கிறனால அது நன்மை செய்யணுன்ற வகையில் நம்ம அதில் செய்யணுக்கிறோம். அடுத்து நேரு கல்யாண மண்டபம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேரு கல்யாண மண்டபம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக அது நடத்துனது. ட்ரஸ்ட் என்னன்னா
அது தொழிலாளிங்கெல்லாம் ஒரு நாள் கூலி கொடுத்து ஃபுட்பால் இது மற்ற துட்டு இவங்கெல்லாம் சேர்த்து அது கட்டுறது. அன்றைக்கி என்னாச்சு, நான் மைண்ட்ஸ் க்ளோஸ் ஆன பிறகு மதிப்புடைய சம்பத்குமார் அவருக்கு என்ன பண்ணான்னா ஒரு ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாரு, ஒரு தனிப்பட்ட இவங்க கிட்ட இருக்கு. அது கோர்ட்டில் வந்து 2014 மதிப்புரிய புருஷோத் ஓஎஸ்டி வந்தார், அவர் வழக்கு போட்டார். அது கண்டினியூ ஆச்சு. அடுத்து நம்ம நன்மதி சார் அவர் வந்தார், அவர் தான் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணார். அப்போ நாங்கள் போகும்போது ஒரு ஆஃபீஸ் போகும்போது நான், பட்டாபிராமன், மகிம் தாஸ், இவர் ஜோசப் 4 பேர் நாங்கள் போனோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி கேஸ் வந்து எவிடன்ஸ் வந்துடுச்சு, நீங்கள் எவிடன்ஸ் பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணுறேன் சார் என்ன. அப்போ நான் 4 பேர் நாங்கள் கொடுத்தோம். 4 பேர் கொடுத்தது நம்ம லாயர்கிட்ட என்பார், நான் தயிர்மை கொடுத்தேன். அவர் பார்த்து என்ன பண்ணால், வேணா 2 பேர் போதும் கோர்ட்டுக்கு. அப்போ நானும் பட்டாபி சார் போனோம். அது பலமுறை நாங்கள் கோர்ட்டு போனோம். எனக்கு நான் கோர்ட்டில் அன்றைக்கே முடிறதில்லை. இதெல்லாம் போயிட்டு வந்து என்ன பண்ணால், கேஸ் நம்ம பக்கம் பிஜேஎம்எலுக்கு சாதகம் வந்தனால ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலான்ட்டு வந்து. அப்போ இவங்க என்ன பண்ண, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும் அசோசியேஷன் தான் பண்ணேன். நாங்கள் பேட்டி கொடுத்தோம், இது எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக நாங்கள் போய் கலந்துக்கணும், இது வந்து எம்ப்ளாய்க்கு வெற்றி, நம்ம இது வந்து மேனேஜ்மெண்ட் நடத்தணும். ஆனால் எம்ப்ளாயி தரப்பில் ஒரு 4 பேர் 3 பேர் அதில் மெம்பர் இருக்கணும். அந்த இதில் குறை என்னக்குது அது சொல்கிறதான் போது நாங்கள் காலையில் சொன்னோம். சாயந்தரம் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், ஒரு 4 பேர் நிற்க வச்சுன்னு, சேது பன்னீர் அப்புறமா நம்ம 4 பேர் நிற்க வச்சு ஸ்டேட்மெண்ட். அப்போ எனக்கு உடனே நான் பார்த்தேன், ஏன்னா நம்ம காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோம், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னா, ஏன்னா இவர் வந்து கட்டுப்பாடோட நரகரும் இல்லையா அவர். ஏன்னா எல்லா கமிட்டிக்கும் கூட்டுவார், எல்லா ஆஃபீஸ் வர கேட்டு கலந்து பண்ணுறவர். இவர் யாரும் கேட்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அப்புறம் பார்த்தா எங்கே இருக்கிறன்னு பார்த்தா டவுனில் இருக்கிறன்னு ஃபோன் பண்ண வந்தேன். நான் போட்டேன், நம்ம காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ எப்படி சாயந்தரம் விட்டோம்னாக்கா, கமராடி சாவி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நீ யாரை கேட்டு யாரை கேட்டணும். அப்போ நான் சொன்னேன், என் பேரை நீ யூஸ் பண்ணாத, நான் நேரடியாக எடுத்துக்கிறேன், என் பேரை நீ யூஸ் பண்ணாத. ஏன்னா நான் கோர்ட்டில் என்ன சாட்சி சொன்னேன் அது பிறகு தான் நிற்கும். நான் கோர்ட்டில் வந்து பிஜேபியில் நடத்தணும்னு தான் நான் இது பண்ணோம், ட்ரஸ்ட்டு. அப்படி பார்த்தா நாதனை நடத்தலாமா விட்டுரு, அதோட இந்த பார்த்தா நம்மளோட நல்லா நடத்துவாங்கல்ல, அவங்ககிட்ட விட்டுருலாமே அப்படின்னு போது, இல்லை நான் நடத்துகிறேன், நான் டெய்லி வருவேன், டெய்லி எல்லாமே இது பண்ணுறேன், இவர் 2-3 நாள் கொஞ்சம் சேரில் உக்காந்துங்க நானே வருவேங்கிறேன் பண்ணேன். அப்புறம் ஆச்சுன்னா சசிரஞ்சன் வந்து அவர்கிட்ட கீ கொடுத்துட்டாருன்னு சொல்லி, அப்புறம் அதே சசிரஞ்சன் வந்து மாற்றிட்டு மாறிக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் செத்துட்டு பிறகு 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணால் பைண்ட் செக்யூரிட்டி போட்டாங்க. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா அது யாருக்கு அவமானம், தொழிலாளிக்கு தான் அவமானம். யாரும் கேட்காம இந்த மாதிரி தான் தோன்றியமா பண்ணினேன், இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி நான் தட்டி கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன்றதுனால அவர் இன்னைக்கு என் மேலே இன்னைக்கு நேற்று இல்லாதெல்லாம் சும்மா ஒரு அவதூறாலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு. அதுக்காகத்தான் நம்ம இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி நம்ம ஊழியருங்க வந்து இன்றைக்கி நமக்கு நம்பிக்கை. நான் இன்னி வரைக்கும் சொல்கிற மாதிரி, நான் தொழிலாளிக்கு என் மேலே எப்பவுமே தவறு இருந்தாலும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் துரோகம் எந்த காலத்துலையும் மாட்டேன். யாருக்கிட்ட நான் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கிக்கிறேன், இவர்கிட்ட நான் காசு வாங்கிட்டுக்கிறேன், ரைட்டு செக்யூரிட்டி போடுறதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிறேன், அது மாதிரி எதனா ப்ரூஃப் பண்ண சொல்ல பார்க்கலாம். சரி இவர் இட்டுன்னு போயிட்டு வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிலது என்னென்னா, இவங்க பையனை வேலைக்கு போட்டுக்கிறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி பிஜேஎம்எல்ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட போயிட்டார். அவர் என்ன நம்ம சொன்னார், என்ன உனக்கு வந்து சின்சியாரிட்டிக்கு நோ ஏஜ்னார் என்ன. ஆனால் நான் வேலைக்கு போயிருக்கணும், ஏன் போல தெரியுமா, நம்ம போயிட்டா மற்ற தொழிலாளி நம்ம பதில் சொல்ல வேண்டியிடும், நம்ம வயசு அதிகம். அப்போது அவர் என்ன சொன்னார், ரைட்டு. அப்போ பொதுவாக சொன்னார், யார் யார் வீட்டில் பையனுங்க அவங்க ரிலேஷன் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வேலைக்கு போட்டலாம். அந்த வகையில் நம்ம பையனை நம்ம அதில் போட்டு விட்டேன். இதுதான் உண்மை. இதில் எதனா மாற்றம் எதனா இருக்குதா? ஒன்றும் கிடையாது. எங்கள் தம்பி எஸ்டிபிபி எம்ப்ளாயி, அவனுக்கு போகும்போது அவனுக்கு 59 வயசு. அவன் நான் சொன்னான், அவன் எந்த தரப்புலையும் அவன் போகிறான். அது இவங்க தம்பியை போட்டுக்கிறாரு, பங்களா பிடிச்சின்னுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இதுவா? நீங்கள் எதுனா வரட்டும், அவர் சொல்லிக்கிறதுல இதில் எந்த விதமான ஒரு சின்ன தப்பு கூட நம்ம கையில் இன்றைக்கி கூட எல்லாருக்கும் தெரியும். நாம் வந்து யாருக்கிட்டமே இன்றைக்கி இந்த வேலை முடிச்சுட்டாரோ அந்த வேலை கை நம்ம வாங்கினதில் அந்த மாதிரி நம்ம நேர்மை வேலை செய்யணும், நம்ம இறங்கி இருக்கணும். இந்த வேலையை கட்டாயம் இன்றைக்கி தொழிலாளி பண்ணுவோம். நம்ம நம்புறது கடவுள் மாதிரி சின்ன மாளிகை சார் தான். நாம் அவர் என்ன சொல்கிற அதுதான் நான் வழி செய்வேன். இன்றைக்கி அந்த கூட்டத்தை தடுக்கின்ற வகையில் இன்றைக்கி தந்தி பேப்பரில் கொடுத்துக்கிறீங்க. அப்போ நீ என்ன பண்ணிக்கணும், ஆஃபீஸ் வரலாம் கூப்பிட்டு எல்லாரும் பற்றி விஜயராகவன் இந்த மாதிரி பண்ணுறேன் என்னை கூப்பிட்டு என்னை கேள்வி கேட்கணும். அதே நேரத்தில் அந்த இவர் பண்ணிருன்ற என்னை 4th பேக்கில் இல்லை என்னை அங்கே அசிங்கமாக பேசினார். நம்ம ஒன்றும் சொல்லலை. நீ என்ன பண்ண, ஒரு ஆஃபீஸ் பேர் இருக்கிறன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் எனக்கு கொடுத்து என்னை கூப்பிட்டு ஆளுங்க பதில் என்னை கேளு ஏன் நீ இந்த மாதிரி பண்ணு. அது விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாக்கா இவங்க ஒதுங்கி போயிடுவார், நாம் குறிக்கோளை நம்ம நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறாரு. அது ஒன்றுமே ஆகாது. ஏன்னு கேட்டால் தொழிலாளியெல்லாம் நம்ம பின்னால் இருக்கிறோம், நம்ம அவளோட நம்பிக்கையோடு நடக்கிறோம். அந்த வகையில் நம்ம தொழிலாளி என்ன சொல்கிறோம் அந்த வேலையை நம்ம செய்வேன். எப்பவுமே அவங்கள விசுவாசமாக இருப்பேன்ட்டு நான் கூறி முடிக்கிறேன். அவர் பேசும்போது சொல்றாரு, கே ராஜேந்திரன் இன்வால்வ் ஆகி எங்க சங்கத்தை ரெண்டா ஓடிச்சிட்டாருன்னு மூர்த்தி சார் சொல்றாரு. அது வந்து தவறான இது. கே ராஜேந்திரன் அவர் வரல, நாங்களாக தான் போய் கேஞ்சோம். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், நாங்கள் சொன்னோம், சார் இன்றைக்கி ஜேடிஎஸ் ஜேடிஎஸ்னா நீங்கள் தான் ஒரு பொறுப்பான ஆள் கேஜிஎஃப்பில் நீங்கள் அது சொல்லணும். வேறு
அவர் தான் பொறுப்பான ஆள். நீ உங்களால் தான் எம்பி வரணும். அவர் சொன்னார், கட்டாயமாக நான் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சொல்லி 10 நாளில் வந்துட்டாங்க. அந்த வேலையை அவர் செய்தார். எம்பியும் சில உத்தரவாதம் கொடுத்து பண்ணிக்கிறார். அவர் என்ன நான் குறிப்பேன்னா, இந்த வீட்டு பிரச்சனையில் பாரு யாருமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், இந்த சிக்கல் ஏங்குதுன்னா, நம்ம வீடு இருக்கிறதெல்லாம் சிங்கிள் வீடெல்லாம் 15, 20, 20, 25. அவர் என்ன சொல்கிறார், ஒரு வீடு போச்சுன்னா 30, 40 இருக்கணும். அதில் தான் சிக்கல் காத்தா கொடுக்கணும். கம்ரேட் நம்ம பேசும்போது வேணும் இது மாதிரியெல்லாம் நான் முடிச்சு பண்ணுறேன்ற மாதிரி இதுங்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே வகையில் இன்னைக்கு பிஜேபியில் முன்னாள் எம்ப்ளாயிங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர். அதுக்கான வேலையை நம்ம சொல்லிட்டு நம்ம குறிக்கோளை தான் 2 தான். ஒன்று செட்டில்மெண்ட், ஒன்று வீடு தான். வேற பிரச்சனை நம்ம தலையிடுறதில்ல. இந்த வகையில் அவர் வந்ததுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரும் கூடி சீக்கிரத்தில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ராஜேந்திரகுமார், டாக்டர் சென்னமல்லிகா எம்பி இவங்கெல்லாம் டெல்லிக்கு இட்டுன்னு போகிறத ஒரு உத்தரவாதம் கொடுத்துறாங்க. அந்த வகையில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கோர்ட் ஒரு பக்கம், ஆனால் கோர்ட்டில் வின் பண்ணுறோம். அது வரைக்கும் யாரும் இருப்பாங்க? ஏன்னா எல்லாம் வயசாகிட்டு இன்னைக்கு டெய்லி செத்துனுக்குறாங்க. அதனால தான் நம்ம இந்த முடிவு எடுத்தோம்னாக்கா, இவர் அரசியலில் போட்டார்னா நாடே அரசியல் தான். நாடு அரசியல் இல்லாமல் நீ என்ன பண்ணிடுவீன்னு நம்ம என்னன்றோன்னா, யார் பிரதிநிதி அவங்க பின்னால் போன்றோம். அவங்க அரசியல்வாதி தானே. அதுக்காக அந்த அரசியல்வாதிக்கிட்ட போகணும். யார் ரூலிங் வர அவங்ககிட்ட தான் போகணும். அப்போ தான் நம்ம வேலை ஆகுன்றதுக்காக அந்த வகையில் நம்ம போயிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எடுத்துகிற முடிவு எங்களை பொறுத்து தொழிலாளிகள் நம்மளை ஆதரிக்கிறாங்க, பெருவாரம் ஏற்றுக்கிறாங்கன்னு கூறிக்கொண்டு இந்த மோகன் கிருஷ்ணா தலைமையில நாங்கள் இயங்கி ஒரு அளவுக்கு எடுத்துன்னு போய் முடிவுக்கு எடுத்துன்னு வரணும். நாங்கள் முடிவு பிரயத்னம் பண்ணியிருந்தோம். விஜயராகவன் அதை ஒடிச்சு ராஜேந்திரன் கிட்ட இட்டுன்னு போனதுனால சங்கம் வந்து 2ஆ உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அது இப்போ மோகன் கிருஷ்ணா என்ட்ராந்தனா தப்புன்னு சொல்ல, அவர் என்ட்ராந்தனா அவர் முயற்சி பண்ணுறார். அவர் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் கூட ஆர்வமாக தொழிலாளி மத்தியில் இன்னைக்கு இது மாதிரி செய்யறன்னு வந்துக்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, மோகன் கிருஷ்ணாலாம் இவங்க ரெடி பண்ணி, நான் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி எனக்கு சொல்லவே இல்லை. இவங்க ரெடி பண்ணிட்டு நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நாளைக்கு சேது வீட்டுக்கிட்ட வந்துட்டு டாட்டா சும்மா வருதுன்னா. நான் கேட்டேன் யார் போகிறதுன்னு. இவங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ யார் அந்த பேட்ச் போகிறேன். நான் சொன்னேன், நான் எப்படி அங்கே வர முடியாங்க? நான் இன்றைக்கி மைசூர் மைன்ஸில் ஆளுக்கிறாங்க, சாம்பியனில் ஆளுக்கிறாங்க, எல்லாம் கலந்து தான் நம்ம இட்டுன்னு போனோம். நீ ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் இட்டுன்னு போனால் நாளைக்கு யார் பதில் சொல்கிறது? அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னேன். நான் அவங்களை எதிர்க்கலையே. நான் போயிட்டு கூட ஏன் போன நான் கேட்கலையே. உங்களை மாதிரி நீ போயிட்டு வரட்டப்பா, ரைட், நல்லது முடியும், நான் ஏற்றுக்கிறேன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 6 மாதம் கூட ஆச்சு, அது வேலை ஆகலை. அப்போ நம்ம அதுக்கு மாற்று வழி பார்த்தோம். மாற்று வழி போனதுனால இன்றைக்கி வேலை ஆகிக்குது. அப்போ நம்ம தப்புன்னு சொல்லி, இப்போ நம்ம கூட அவங்க போனது தப்புன்னு சொல்லி நம்ம போனது தப்புன்னு நம்ம சொல்லலை. வேலை ஆகாதனால தான் இன்றைக்கி மாற்று வழி நம்ம பார்த்தோம். 24 வருஷத்துக்கு அப்புறமா ஒன்னா சேர்ந்தீங்க. ஒரு 4 வருஷம் கேஸ் நடத்துறீங்க. ஒரு கேஸ் ஜெயிச்சதுக்கு இப்படி 2ஆ ஒழிச்சிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு பயணம் என்ன பண்ண போறீங்க சார்? இது 2ஆ ஓடிவே இல்லை. இன்னைக்கு தோலெல்லாம் ஒற்றி இல்லை அவர் சொல்லலாம். நீ ரைட். இன்னைக்கு நாம் சொல்கிறோம், நாம் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஒரு மீட்டிங் கூட்டுறோம் ஜென்ரல் பாடி, கரெக்டுங்களா? நீ அழைப்பு விடு, நீ கூட்டு விடு. உங்ககிட்ட மேலே நிறைய வந்துட்டு நாங்கள் எல்லாம் உங்கள் மேலே வந்துடுறோம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்மள கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்க பார்த்தா ஒரு 8-10 பேர் தான். இன்றைக்கி மெஜாரிட்டி தொழில் நம்புறது டாக்டர் ராஜேந்திரகுமார், டாக்டர் சென்னமல்லிகா. அதுதான் உண்மை. நாம் அவங்க பின்னால் தான் நமக்கு வரும், விஜயராகவன் பின்னால் கிடையாது. நாம் இருக்கிறது அவங்க 2 பேர் தான். இன்றைக்கி இந்த அசோசியேஷன் இமேஜ் ஆனதுக்கு காரணமே டாக்டர் ராஜேந்திரகுமார். இதுதான் உண்மை. அவர் இல்லைன்னா அந்த அசோசியேஷன் உருவாக்காது. மூர்த்தி பேர் போட்டு உன் பேர் போட்டு வந்துட்டுப்பாங்களா தொழிலாளியே? கிடையாது. இன்றைக்கி சென்னமல்லிகா, டாக்டர் ராஜேந்திரகுமார் இவங்க தான் இதுக்கு நாம் என்னடனா அவங்க வழியில் தான் இன்றைக்கி எல்லா தொழிலாளியும் போவோம். நம்ம ஒடிக்கிறதுக்கோ இதுதான் கிடையாது. நாம் நம்புறதெல்லாம் அவங்க 2 பேர் பின்னால் நாங்கள் போவோம். இதுதான் விஷயம். ஆஃபீஸ் பேர்னா இது புக்கு நம்ம புக்கு இது புக்கு பிரகாரம் பார்த்தா யார் இருக்கிறாங்கன்னு நம்ம ஆதாரத்தோட வச்சு, கரெக்டுங்களா? அதில் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா 2 பேர் தான். ஒன்று சேது இல்லை இல்லை இப்போ ஆஃபீஸ் பேரில் நம்ம ராஜேந்திரகுமார் நம்ம மீட்டிங் வந்துட்டார், பிரசிடென்ட் அவர் தான். அதே நேரத்தில் ஜோசப் அவரும் வந்தார், விஜயராகவன் நானும் போனேன். அப்புறம் பார்த்தா இவர் குணசேகர் வெளியே கால் நடக்க முடியாமல் வெளியே நின்ட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். காரில் வந்தார், அவர் கால் எடுத்துட்டு இருக்குது. அதனால வேண்டி அவரும் வந்து போனார், நேற்றும் வந்து போனார். இதை காட்டணும், கேமரா பார்த்துட்டாங்க கேமரா. அப்புறம் பார்த்தா பன்னீர் பாரு, இதில் மெம்பர் தான், அவருக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிடையாது. அவர் நோட்டீஸில் சும்மா ஒரு மரியாதைக்கு என்னத்துக்குன்னு நம்ம பண்ணால் அவர் இல்லை, அவர் மெம்பர்னா எல்லாமே மெம்பர் தான். 2000 பேர் மெம்பர் தான்.
அதில் ஒரு விட்னஸ்க்காக மெம்பர்னு வச்சுக்கிறாங்க. சேது ஜாக்கிறார் அவங்க ஜெனரல் செக்ரட்டரி. இப்போ அடுத்த கட்ட என்னன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஒரு 30 பேர். அது 30 பேருக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா, இதை வழி நடத்துறது அவங்களுடைய உத்தரவாதம் இல்லாமல் ஆஃபீஸ் வர யாருக்கும் செயல்படக்கூடாது. எது இருந்தாலும் அவங்கள கேட்டுன்னு தான். இந்த அசோசியேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் பவர். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன முடிவு அந்த அவங்ககிட்ட ஒப்புதல் பண்ணி தான் வேலை பண்ணணுன்றது ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் நாங்கள். அந்த வகையில் அது நம்ம எல்லா மைண்ட்ஸ் வாரியாக நம்ம ஆல்ரெடி அதுதான் எல்லாதான் 30 பேர் நம்ம ரெடி பண்ணோம். பரவாயில்ல, எல்லாரும் சேர்த்து நம்ம பண்ணுவோம். அவங்களுடைய கட்டுப்பாடில் தான் அந்த இது நடக்கும். அதுதான்.